ஒரு உண்மை பல பெற்றோர்கள் எதிர்கொள்ள விரும்ப மாட்டார்கள். குழந்தைகள் சிறிய தவறுகளை மன்னிக்கலாம். ஆனால் சில செயல்களை அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். அந்த தருணங்கள் வாழ்நாளில் ஆழமான காயங்களை விட்டுச் செல்கின்றன. இன்றோ பெற்றோர் செய்கிற 11 தவறுகளை பகிர்கிறேன். குழந்தைகள் ஒருபோதும் மன்னிக்காதவை. கேட்கும்போது உங்கள் மனதில் ஒரு கேள்வி வைத்துக் கொள்ளுங்கள். இதில் நான் குற்றவாளியா? ஏனெனில் விழிப்புணர்வே மாற்றத்திற்கான முதல் படி. முதல் தவறு வாக்குறுதியை கலைத்தல். நான் அங்கே இருப்பேன் என்று சொல்லி வராதது. இது ஒரு சின்ன தவறாகத் தோன்றலாம். ஆனால் குழந்தைக்காக அது துரோகமாகும். பள்ளி நிகழ்ச்சியில் பெற்றோர் இல்லாதது. விளையாட்டுப் போட்டியில் யாரும் கோச்சிடாதது. ஒவ்வொரு தவறிய தருணமும் நம்பிக்கையை சிதைக்கும். இரண்டாவது, எப்போதும் விமர்சனம். குழந்தைகள் வார்த்தைகளை ஸ்பாஞ்சைப் போல உள்வாங்குவார்கள். நீ முடியாது, நீ போதவில்லை, நீ தோல்வி என்று கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அடையாளத்தில் புண்படுத்தும். இப்படி வளர்ந்த குழந்தை வாழ்நாளில் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழக்கூடும். மூன்றாவது, பிடித்த குழந்தையை மட்டும் முன்னிலைப்படுத்துதல். குடும்பங்களை பிரிக்கும் பழக்கம். ஒருவருக்கு புகழ்ச்சி, மற்றவருக்கு புறக்கணிப்பு. குழந்தைகள் நியாயம் தேவை. சமமாக இல்லாவிட்டாலும் குறைந்தது நியாயமாக. ஆனால் இந்த வேறுபாடு வாழ்நாள் பிளவுகளை உண்டாக்கும். நான்காவது, உணர்ச்சிகளை புறக்கணித்தல். குழந்தை அழும்போது நாடகம் ஆடாதே என்று சொல்லுவது. கோபப்படும்போது தண்டனை கொடுப்பது. இதன் விளைவு அவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லை என்று நம்புவார்கள். பெரியவர்களாகும் போது அவர்கள் மனதை கட்டுப்படுத்த முடியாமல் தவிப்பார்கள். ஐந்தாவது, எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துதல். பிசினஸ், பொழுதுபோக்கு, நண்பர்கள் எல்லாம் பெற்றோர்கள் தீர்மானித்தால் குழந்தைகள் தங்களது அடையாளத்தை இழந்து விடுவார்கள். வழிகாட்டுதல் நல்லது, ஆனால் கட்டுப்பாடு தனித்தன்மையை அழிக்கிறது. ஆறாவது, புறக்கணிப்பு. உணவோ குடியிருப்போ மட்டுமல்ல, உணர்ச்சி புறக்கணிப்பு. பெற்றோர் அருகில் இருந்தாலும் கேட்காமல் இருப்பது, போனில் மூழ்குவது, வேலையை முன்னிலைப்படுத்துவது. இதன் விளைவாக குழந்தை நான் இல்லை போல் என்ற உணர்வுடன் வளர்கிறார். ஏழாவது, நம்பிக்கையை உடைத்தல். பொய்களை குழந்தைகள் கவனிப்பார்கள். பெற்றோர் சொல்லும் ஒரு விதி செய்பவர்கள் வேறாக இருந்தால் மதிப்பு இழக்கப்படும். குடிக்காதே என்று சொல்லும் அப்பா குடிப்பது, அன்பாக இரு என்று சொல்லும் அம்மா வீட்டில் அடக்குமுறை செய்வது குழந்தைகள் மறக்க மாட்டார்கள். எட்டாவது, பொதுமக்கள் முன் அவமானப்படுத்துதல். சின்ன திருத்தம் வேண்டியதுதான், ஆனால் கிண்டல் செய்வது, கேலி செய்வது அது வாழ்நாள் அவமானமாக மாறும். பல பெரியவர்கள் இன்னும் நினைவில் வைத்திருக்கிறார்கள். உறவினர்கள் முன் சிரித்து கொண்டது, நண்பர்களிடம் கேலி செய்தது. ஒன்பதாவது, உடல் மற்றும் மன அடக்குமுறை. ஒரு அறை மறைந்து போகலாம், ஆனால் நினைவு மறையாது. கத்தல், கேலி செய்தல், மௌனம் கொடுப்பது இவை அனைத்தும் குழந்தையை உள்ளிருந்து உடைக்கும். பத்தாவது, கனவுகளை புறக்கணித்தல். குழந்தை நான் கலைஞனாக வேண்டும் என்று சொன்னால் சிரிப்பது, ஒரு யோசனையை பகிர்ந்தால் கேலி செய்வது. கனவுகள் மென்மையானவை, அவற்றை உடைத்தால் அவர்கள் மீண்டும் முயற்சிக்க மாட்டார்கள். 11வது, மன்னிப்பு கேட்க மறுத்தல். பெற்றோர் பூரணமாக இருக்க முடியாது, ஆனால் தவறு செய்தால் மன்னிக்கவும் என்று சொல்லாமல் விடுவார்கள். அது பலவீனம் அல்ல, அது பலம். மன்னிப்பு இல்லாதது அன்பை விட அகம்பாவமே முக்கியம் என்பதை கற்றுத்தரும். இப்போது சற்று கடினமாக தோன்றும், ஆனால் இது நம்பிக்கையை தருகிறது. ஏனெனில் இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், இந்த வீடியோவுக்கு நீங்கள் வந்தது சீரற்ற விஷயம் அல்ல. பிரபஞ்சமோ அல்லது இந்த ஆல்காரிதமோ உங்களை இங்கே கொண்டு வந்தது. நீங்கள் மாற தயாராக இருப்பதற்காக. இப்போது செய்ய வேண்டியது 3. 1, நேர்மையாக சிந்தியுங்கள். எந்த பழக்கங்கள் உங்களில் இருக்கிறது? காரணம் சொல்லாதீர்கள், ஒப்புக்கொள்ளுங்கள். 2, ஒரு சிறிய மாற்றம் இன்று செய்யுங்கள். கேளுங்கள். வருவேன் என்று சொன்ன இடத்தில் இருங்கள். போனை விட்டு முழு கவனம் கொடுங்கள். 3, வளர்ச்சிக்கு உறுதி கொள்ளுங்கள். பெற்றோர்கள் பூரணமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. முன்னேற்றம் போதும். ஒவ்வொரு சிறிய படியும் நம்பிக்கையை கட்டும். ஒவ்வொரு நேர்மையான மன்னிப்பும் பாசத்தை ஆழமாக்கும். ஒவ்வொரு நிகழ்வும் புதிய கதையை எழுதும். குழந்தைகள் இந்த 11 தவறுகளை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் இப்போது வேறு வழியை தேர்வு செய்யலாம். உங்கள் குழந்தைகள் நினைவில் வைத்திருப்பது காயங்களாக அல்ல, அவர்கள் நினைவில் வைத்திருப்பது பாதுகாப்பு, பாசம், வளர்ச்சி ஆகும். இன்றிரவு உங்களிடம் கேள்வி: உங்கள் குழந்தைகள் ஒருபோதும் மன்னிக்க வேண்டிய தவறுகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படி வாழப்போகிறீர்கள்? கருத்துக்களில் சொல்லுங்கள். மேலும் குடும்பம், வாழ்க்கை, பணம் பற்றிய பாடங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.